மிக்ஸி ஜாரில் ஒரு கை நிறைய காஞ்ச வேப்பிலைகளை எடுத்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கல்லுப்பு, வீட்டிலேயே பண்ண மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் தூளோட வீடியோ நம்ம ஷார்ட்ஸில் இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் கிராம்பை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே அற்புதமான இயற்கையான பல்பொடி தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். லைட்டாக கசப்பு, உப்பு சுவை, கிராம்போட வாசனை இது எல்லாமே கலந்த ஒரு சூப்பரான பல்பொடி தான் இது. இந்த பல்பொடியை ஈரமில்லாத ஒரு குட்டி டப்பால போட்டு மூடி வச்சுக்கோங்க. வேப்ப இலைக்கு பதிலாக வேப்பங்குச்சியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இது கூட சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வாய் ஸ்மெல் இருக்கிறவங்க ஒரு ஏலக்காய் இல்லைன்னா காஞ்ச புதினா இலை அதையும் இது கூட சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனேயே ஃப்ளோரைட் கலந்த கெமிக்கல் பேஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக இந்த பல்பொடி எடுத்து கொஞ்சமாக லெமன் ஜூஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் பல் விளக்குனீங்கன்னா பற்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக ரொம்பவே உறுதியாக இருக்கும். இதை குழந்தைகளுக்கும் பழக்கி நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. இது கூட கறித்துண்டு இல்லைன்னா தேங்காய் ஒட்டை எரிச்சு காய வச்சு அந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ.